Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்யூனிகேஷன்னா என்ன, கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதாவது ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அனுப்புறதுக்கு ஒன்று வேணும், ஒரு 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 சிஸ்டம் வேணும். அதே போல் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் அல்லது ஒரு சேனல் நமக்கு வேணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போது அது பிளாக் டயக்ராமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் டயக்ராம் என்ன, ஃபஸ்ட்டு பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம வந்து என்ன டேட்டாவை என்ன மெசேஜ் நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்ப போகிறோம். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்ன, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்புட்டு. ஸோ இது என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மேபி வீடியோ, ஸ்பீச் சிக்னலாக இருக்கலாம், அல்லது இமேஜாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் நாம் சொல்கிறோம். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் மேபி வீடியோ அல்லது ஸ்பீச் ஆடியோ, டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து அனுப்ப போகிறோம் அல்லது ரிசீவ் பண்ண போகிறோம், ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், இமேஜ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி. ஸோ எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து சிஸ்டமில் வந்து சில ப்ராசஸ்லாம் செஞ்சு நம்ம வந்து மீடியமில் சேனலில் அனுப்புறதுக்கு முன்னாடி நமக்கு அனுப்பணும்னா அந்த சிக்னல் என்னவாக இருக்கணும், எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்கணும். அப்போது ஒரு நான் எலக்ட்ரிக்கல் சிக்னலில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் எலக்ட்ரானிக்ஸில். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய இன்புட் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்ற போகிறோம். அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பிளாக் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணணும்னா நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாகவும் அதே போல் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியை நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாகவும் மாற்றி கொடுக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைக்ரோஃபோன் அண்ட் லவுட் ஸ்பீக்கர். ஸோ மைக்ரோஃபோன் எடுத்துக்குவாங்க. மைக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய அந்த ஸ்பீச் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்புட் டிரான்ஸ்டியூசர். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு எழுதுகிறேன். எலக்ட்ரிக்கல் சிக்னல் நமக்கு மாற்றி கொடுக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். அப்படி கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய சிக்னல் தான் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் சிக்னல் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், இன்புட் டிரான்ஸ்டியூசருக்கு அப்புறம் என்ன நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா M(t) நான் உங்களுக்கு போடுறேன் ஜஸ்ட் புரியறதுக்காக. இதுதான் வந்து மெசேஜ் சிக்னல். இந்த மெசேஜ் சிக்னலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் சேனலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கம்யூனிகேஷன் சேனல்ன்றது எங்கே இருக்கும், ட்ரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு ஒயர்ட் வழியாகவோ அல்லது ஒயர்லெஸ் வழியாகவோ போயிட்டுருக்கும். அந்த ஒயர்ட் அல்லது ஒயர்லெஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்யூனிகேஷன் சேனல் நம்ம சொல்கிறோம். அந்த கம்யூனிகேஷன் சேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மெசேஜ் சிக்னலை மாற்றி தரக்கூடிய ஒரு பிளாக் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதில் என்னென்ன ஒர்க் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் ஒர்க் நடக்கும். மாடுலேஷன், மல்டிப்ளெக்ஸிங். ஸோ மாடுலேஷன் என்ன, ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி நம்மளோட மெசேஜ் சிக்னல் லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும், அதை நம்ம ஹை ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா மாடுலேஷன். ஸோ கம்மிங் கிளாஸஸில் நம்ம வந்து மாடுலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு நம்மளுடைய சிக்னல் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் வந்து மாடுலேஷன். ஸோ மாடுலேஷன்றது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ மாடுலேட் பண்ணோம் டிரான்ஸ்மிட்டர், அது இல்லாமல் மல்டிப்ளெக்ஸ் பண்ணோம். ஸோ மல்டிப்ளெக்ஸ்னால் நிறைய மெசேஜ் சிக்னலை ஒன்றா வந்து இன்டெகிரேட் பண்ணி ஒரே சேனலில் அனுப்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் மல்டிப்ளெக்ஸிங் சொல்லுவோம். நம்ம மல்டிப்ளெக்ஸர் பற்றி படிச்சிருப்போம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில். ஸோ சேம் அதே தான் இங்கேயும் அந்த மல்டிப்ளெக்ஸர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து மல்டிப்ளெக்ஸிங் நாம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கன்வெர்ட்ஸ் இது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா converts the message signal M(t) போகிறேன், ஏன்னா M(t) மெசேஜ் சிக்னல். அப்போ converts the message signal suitable for channel. ஸோ சேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மெசேஜ் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர். எப்படி வந்து சூட்டபிள் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்யூனிகேஷன் சேனல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போது கம்யூனிகேஷன் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இட் மேபி ஒயர்ட் ஆர் ஒயர்லெஸ். ஸோ கம்யூனிகேஷன் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டாக இருக்கலாம் அல்லது ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம்.
ஒயர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ட்விஸ்டட் பேர் கேபிளாக இருக்கலாம், ட்விஸ்டட் பேர் கேபிளாக இருக்கலாம், அல்லது கோஎக்சல் கேபிளாக இருக்கலாம், அல்லது ஓஎஃப்சி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒயர்டு சேனலில் வந்துடும். ஒயர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ், ஒயர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இந்த கம்யூனிகேஷனுக்கு சேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மெசேஜ் சிக்னலை இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎஃப்சினா லைட் சிக்னல். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில், அதாவது ஃபைபரில் உள்ளே வந்து லைட் சிக்னல் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ நம்மளுடைய மெசேஜ் லைட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது டிரான்ஸ்மிட்டர். அதே போல் கோஎக்சல் கேபிள் ட்விஸ்டட் பேரில் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி மெசேஜ் சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு. இதுவே ஒயர்லெஸ்ஸாக இருந்தால் ஃப்ரீ ஸ்பேஸில் போகணும். அப்போ ஆண்டனாலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து நம்ம மெசேஜ் சிக்னல் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல். மேபி மைக்ரோவேவ் ஆண்டனா நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ அது பேஸ்ட் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மைக்ரோவேவ், சேட்டலைட்டு, ஸோ இந்த மாதிரி ஐஆர், ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸில் வந்துடும். ஆக மொத்தம் ஃப்ரீ ஸ்பேஸில் நம்மளோட அட்மாஸ்பியர்லேயே வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சேனல். ஸோ இந்த கம்யூனிகேஷன் சேனலில் தான் நமக்கு வந்து நாய்ஸ் அண்ட் டிஸ்டார்ஷன் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ நாய்ஸ்ன்றது சம் அன்வான்ட் சிக்னல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லிமிடேஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் பற்றி, டிஸ்டார்ஷன் பற்றி நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ நாய்ஸ் அண்ட் டிஸ்டார்ஷன்ன்றது தட் வில் அஃபெக்ட் அவர் மெசேஜ் சிக்னல். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெசேஜ் சிக்னலை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் எங்கள் சேனலில், கம்யூனிகேஷன் சேனலில். இது இல்லாமல் இந்த பிளாக்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் ஏற்படும். பட் அந்த நாய்ஸ்லாம் நம்ம வந்து இன்டர்னல் நாய்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டர் மூலமாக வரக்கூடியது தெர்மல் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வரும். பட் மெயினாக வந்து சிக்னலை பாதிக்கக்கூடிய நம்மளுடைய மெசேஜ் சிக்னலை வந்து மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சேனலில் தான் நமக்கு அந்த நாய்ஸ் டிஸ்டார்ஷன் வந்து ஏற்படும். இப்போது நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம், கம்யூனிகேஷன் சேனலில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்குது. அதே போல் அந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, டிரான்ஸ்மிட்டர்னுடைய ரிவர்ஸ் ஆப்ரேஷன் செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர். ஸோ இது என்னென்ன பண்ணோம், இங்கே மாடுலேட் பண்ணோம், மல்டிப்ளெக்ஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம், இப்போது ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்போ இங்கே டிமாடுலேட் பண்ணணும். ஸோ இங்கே என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிமாடுலேஷன், டிமாடுலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணோம், டிமாடுலேஷன், டிமல்டிப்ளெக்ஸிங் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிகேஷன் சேனலில் நாய்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும். நாய்ஸால் பாதிக்கப்பட்ட மெசேஜ் சிக்னல் தான் ரிசீவரில் ரிசீவ் ஆகும். ஸோ வெறும் மெசேஜ் சிக்னல் மட்டும் ரிசீவ் ஆகாது, மெசேஜ் சிக்னலோட நாய்ஸ் சிக்னலும் நமக்கு ரிசீவ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவரை வந்து எஸ்டிமேட் பண்ணோம், நம்மளுடைய ஒரிஜினல் மெசேஜ் சிக்னலை எஸ்டிமேட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே செய்யக்கூடியது தான் ரிசீவர். அதுக்கப்புறம் அவுட்புட் டிரான்ஸ்டியூசர். ஸோ இங்கே இன்புட் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் எல்லாத்தையுமே எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தது இந்த இன்புட் டிரான்ஸ்டியூசர். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னலை திரும்ப ஒரிஜினல் மெசேஜ் சிக்னல், அதாவது நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ கன்வெர்ட் பேக் டு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனாக மாற்றி கொடுக்கும் நமக்கு. இது அவுட்புட் டிரான்ஸ்டியூசர், அதாவது எலக்ட்ரிக்கல் டு நான் எலக்ட்ரிக்கலாக மாற்றி கொடுக்கும். ஸோ நமக்கு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ, ஆடியோ, ஸ்பீச், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு, இமேஜ் அல்லது பிக்சர். ஸோ இது எல்லாமே நமக்கு திரும்பவும் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் அதனுடைய ப்ராசஸ். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது தடைகள் மற்றும் வளங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம் கம்யூனிகேஷன் சிஸ்டமில். அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.